இல்லை மேடம், நாங்கள் தான் எடுத்தோம், எங்கள் விருப்பப்பட்டு எடுத்தோம். இந்த வருஷத்தில் ஒரு தரம். நாடாளுமன்றத்தில் நமக்கான கொள்கைகளுக்கு மக்கள் தொண்டர் உங்கள் மத்தியிலே வாக்குகளை கேட்டிருக்கிறார்கள். அம்மாவின் தெரிவில் ஆதிபத்திய வேட்பாளர் நாட்டு தலைவராக மீண்டும் மீண்டும் எந்த நடந்தோடும் எங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. எங்கள் மக்களுக்கு வந்து எதுவும் ஒரு கஷ்டம்னா உதவுவார். அதனால் நாங்கள் விருப்பப்பட்டு இதை ஆளாத்தி எடுத்தோம். குறிப்பாக என்ன பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு? பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு எதுவும் ஒரு சலுகை செய்யணும்னா அந்த சலுகை வந்து செய்வார் சார். அதனால் அவர் தான் செய்விக்கணும், அவர் தான் அந்த சின்னத்தில் வரணும். அதே போல் கடந்த ஆண்டு வந்த தேர்தல்களில் வந்து நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சுங்க. இந்த வருஷம் வந்து ஏன் அதிமுக கூட கூட்டணி வச்சுங்க? அதாவது தேர்தலில் வந்து கூட்டணிகள் மாறுவது என்பது வந்து யதார்த்தமானது. எங்களுக்கு வந்து திமுகவை பொறுத்தவரை வந்து அவர்களுடைய கூட்டணி அவங்க தருமத்தை கடைப்பிடிக்கிறதில்ல. அஇஅதிமுக பொறுத்தளவு வந்து அவர்கள் கூட்டணி தருமத்தை கடைப்பிடிக்கிறார்கள். மேலிருந்து கீழே வரையிலும் வந்து தொண்டர்கள் வரையிலும் இணைந்து பணியாற்றுகிறார்கள். நேர்மையாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கூட்டணிக்கு கட்சிகளுக்கு வந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் வந்து அஇஅதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு மிக முக்கியமான காரணம். 100 நாள் வேலை பார்த்துருக்கோம், 4 வாரம் ஆச்சு சம்பளம் வாங்கலை. ஆனால் இவர் 200 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். வந்தா ஆட்சிக்கு வந்தா என்னமோ நம்பிக்கை வேணும்ல, கொடுக்காங்களோ என்னமோ. நாங்கள் போடுறது அதுக்கு தான் போட போகிறோம். ரெட்டில் தான் எல்லாம் சொல்லி திணிச்சிருக்காங்களா? ஓட்டு போடுவாங்க அப்படியெல்லாம் இல்லை. அவர் எது நாங்கள் அதில் உள்ளவங்க தான், நாங்கள் அதுக்கு தான் போடுவோம். அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதும் இன்னொரு காரணமா? அதுக்கு காரணம் நாங்கள் வந்து பிஜேபி அஇஅதிமுக பிறகு அந்த அரசனுடைய நல்ல திட்டங்களை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் கடந்த 5 ஆண்டு காலமாக எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் நேர்மையான ஆட்சியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்திருக்கிறார். இந்தியாவுடைய இறையாண்மையை கட்டி காத்திருக்கிறார். இந்தியாவுடைய பெருமையை வந்து உலகளவில் வந்து அவர் வந்து உயர்த்தி காட்டியிருக்கிறார். எனவே அவருடைய ஆட்சி 2019 தொடரணும், அதுக்கு பிறகு தொடரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ அவர் வந்து 200 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வந்து அது போதுமா உங்களுக்கு? அது காங்காது. ஏன்னா முட்டுக்கு வெட்ட சொல்லுதாங்கண்ணா, எப்படி வெட்ட முடியும்? இந்த வெயிலுக்குள்ள இணல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெயிலுக்குள்ள இடந்து கஷ்டப்பட்டு தான் வெட்டுதான். அந்த 200 சம்பளம் கட்டாது. அதே போல் ஒட்டப்பிடாரம் இடைத்தேர்தலுக்கு வந்து நீங்கள் போய் வாபஸ் வாங்கிடுங்க. நீங்கள் போட்ட வழக்கு அது வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சதுக்காக நீங்கள் போய் வாபஸ் இல்லை அதுக்கு முதல்லயே நாங்கள் வந்து தேர்தல் நாங்கள் வந்து ஜனநாயகம், அதாவது அந்த வழக்கு வந்து அந்த இடம் இருக்க காலியானதுனால அதை ஏற்று வாதாடுறதுக்கு ஆளே கிடையாது. எனவே தொடர்ந்து வந்து அதை சும்மா வச்சுக்கிறது பிரயோஜனம் கிடையாதுங்கிறதுக்காக ஜனநாயக ரீதியாக அந்த இடம் வந்து காலியாக இருக்கக்கூடாதுக்காக நீதிமன்றத்தினுடைய ஆலோசனை பேரில் தான் நான் அந்த வழக்கு முதலே வாபஸ் வாங்கினேன். இப்பொழுது வந்து அது அங்கே தேர்தல் நடக்கவிருக்கிறது. 23 வருஷம் கழிச்சு இந்த தொகுதியில் அதிமுக திமுக நேரடியாக மோருது. இந்த தேர்தல் வந்து எப்படி இருக்கும்? திமுகவோட கண்டஸ்டன்ட் பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் வந்து எதிரிகளை பற்றி நான் சொல்ல விரும்பலை. நான் முதல்ல வந்து நான் இந்த தொகுதிக்கு வந்து மிக அதிகமாக வந்து அறிமுகமானவன். 1998 இந்த பகுதியில் வந்து நான் தொடர்ந்து வந்து இந்த மக்களை சந்தித்து வருகிறேன். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் எனக்கு வந்து அறிமுகமானது. இந்த பகுதி மக்களுடைய விவசாயிகளுடைய வேதனையை தெரியும், தொழிலாளர்களுடைய கஷ்டங்களை தெரியும், வியாபாரிகள் அனைத்து தரப்பு மக்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தெரியும். எனவே வந்து இதன் மூலமாக வந்து இந்த மக்களுக்கு வந்து இவர் வெற்றியடைந்தால் நிச்சயமாக நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த தொகுதி வந்து மிக அட்வான்டேஜான தொகுதி. பெருங்கோட்டுக்காண்டி அதுக்காண்டி இங்கே சமுதாயத்துக்காண்டி என்பது மெயினாக
தேவேந்திர சமுதாயம்னு அறிவிக்கப்படணும் ரொம்ப நாள் கோரிக்கை, எங்களோட வாய்ப்பு இது. அது வந்து உடனே இப்போ வந்து அமல்படுத்தாங்க. குறிப்பாக வந்து மாஞ்சோலை எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பகுதி மக்களை வந்து நீங்கள் சந்திக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது இப்போ அவசியம் இல்லை. அது அவர்கள் தான் எங்களுக்கு வந்து கைடு. பட் அந்த மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, யாருமே வந்து பார்க்கல. நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சரி, ஓகே சார். என்னோட பர்சனல் கொஸ்டின், எல்லா அரசியல்வாதிகளும் வந்து வேஷ்டி சட்டை தான் போட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் வித்தியாசமாக வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு பண்ணுறீங்களே, அது உங்களோட ஸ்டைலாக இல்லை? என்னது இது வந்து ஒரு ஆளுமை, உங்களுக்கு பிடிச்சது? ஆமாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.